ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 12 கேள்வி கேட்குறேன் சிஸ்டர். ஒன் வேர்ட் கொஸ்டின் தான் பைபிள்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் ரொம்பவே கஷ்டமான கொஸ்டின் தான். பிறக்காமல் மரித்தவர் யார் பைபிள்ல? பிறக்காமல் எப்படி மறிக்க முடியும் சிஸ்டர்? பைபிள்ல இருக்குதா சிஸ்டர்? கண்டிப்பா பைபிள்ல இருக்கு. யோசிச்சு கூட சொல்லுங்க, அந்த ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க. பிறக்காமல் மறித்தவர் யார்? ஆதாம் ஏவாள். கரெக்டா சிஸ்டர்? அவங்க தானே பிறக்கல. அவங்க வந்து தேவனால உருவாக்கப்பட்டவங்க. அவங்க வந்து பிறக்காம மறித்தாங்க. கரெக்டா சிஸ்டர்? ஆன்சர் பண்ணீங்க சிஸ்டர். நான் கூட பயந்துட்டே இருந்தேன் நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. நான் அழகா ஆன்சர் பண்ணீங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, பிறந்தாங்க ஆனா அவங்க மறிக்கல, அவங்க யாரு? பிறந்து மறிக்காதது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க வானத்துக்கு. அது வந்து எலியா தீர்க்கதரிசியும் ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இருக்கு. அதாவது 2 பேருமே மறித்து போகல, அவங்க வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. கரெக்டா சிஸ்டர்? சிஸ்டர் கரெக்டா இதுக்குமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, பைபிள்ல ரொம்பவே குட்டி வசனம் என்ன வசனம்? ரொம்பவே குட்டி வசனம் வந்து ஜீவ அப்பம் நானே. அது வந்து யோவான் 6ஆம் அதிகாரத்துல 48வது வசனத்துல இருக்கு. குட்டி வசனம்னா அதுதான் சிஸ்டர். ஓகே, கரெக்டா சிஸ்டர்? எப்படி ஆன்சர் பண்றீங்களே சிஸ்டர். சரி, ஓகே, 4th கொஸ்டின் போயிடலாமா? ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? அவங்க பேர் என்னென்ன? அவங்களோட ஒய்ஃப் பத்தி அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். ஆபிரகாமுடைய மனைவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சாரா. அவங்க வந்து வயதாகி குழந்தை பிறக்காது, ரொம்ப வருஷம் ஆயிட்டு, 90 வயசு ஆயிட்டு, இனி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி அவங்க கிட்ட பணி வேலை செய்வாங்கல்ல, அந்த பெண்ணை வந்து தன்னுடைய கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் அது 2வது மனைவி. அவங்க பேர் வந்து ஆகார். ஃபர்ஸ்ட் சாராள், அப்புறம் அவங்க பேர் ஆகார். ஆனா அதுக்கப்புறம் சாராள் மறிச்சிட்டாங்க. ஆகாரும் அவங்கள வந்து வனாந்திரத்துல கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப 2 பேருமே இல்லாம சாராள் மறித்த பின்பு கேத்தூரால் என்று ஒரு பெண்ணை அவங்க வயதான காலத்துல திருமணம் செஞ்சாங்கன்னு இருக்கு. மொத்தம் 3 பெண்ணு, அவங்க ஒய்ஃப் வந்து 3 பேர் சிஸ்டர். ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சிஸ்டர். இப்போ வந்து ஒரு வித்தியாசமான கொஸ்டின் கேட்குறேன். இப்போ உள்ள காலகட்டங்களில் ஏசி வந்து காமன் ஆயிடுச்சு, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ உள்ள காலத்தில் ஒரு ராஜா ஏசியில் வாழ்ந்தாரு. அந்த ராஜாவோட பேர் என்னன்னு சொல்லுங்க சிஸ்டர். ஒரு ராஜாவுடைய பேர், அவர் பேர் வந்து ஆகாஷ் ராஜான்னு தான். ஒரு ராஜா வந்து குளிர் அறையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். கரெக்டா சிஸ்டர்? சூப்பர் சிஸ்டர், அழகா சொன்னீங்க. 6வது கொஸ்டின் வந்து, பீலையாமிடம் ஒரு விலங்கு வந்து பேசிச்சு, அந்த விலங்கோட பேர் சொல்லுங்க. கழுதை தான் பிழையாம் உடைய தீர்க்கதரிசி. அவரோட பேசினது கழுதை. அழகா சொன்னீங்க சிஸ்டர். இப்ப 7th கொஸ்டின் வந்து, இயேசுவுக்கு எத்தனை நெருங்கிய சீசர்கள் இருந்தாங்க? அவங்களோட பெயர் கூட சொன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இயேசுவுக்கு வந்து 12 சீசர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நெருங்கின அன்பான சீசர்கள் வந்து யாக்கோபு, யோவான், பேதுரு. இந்த 3 பேரும் வந்து ரொம்பவே நெருங்கி அன்பா இருந்த சீசர். கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தினல் புத்தகத்தை யோவான் எழுதியிருக்காரு, அந்த தீவோட பெயர் என்ன சிஸ்டர்? பத்மு தீவு சிஸ்டர். இதான் சொன்னீங்க சிஸ்டர். 9வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நோவாவோட பெயருக்குள்ள நிறைய ஜோடியா விலங்குகள் மனிதர்கள் போனாங்கன்னு நமக்கு தெரியும். மனித ஜோடிகள் அதுல மொத்தம் எத்தனை பேர் நுழைஞ்சாங்க? அவங்க யாரெல்லாம் சொல்லுங்க சிஸ்டர். மனித ஜோடிகள் வந்து மொத்தம் 4 ஜோடி. அதாவது நோவா, அவங்க மனைவி, அப்புறம் அவங்க 3 மகனுடைய ஒய்ஃப், அதாவது மருமகள் 3 பேரும் சேர்ந்து மொத்தம் வந்து 8 பேர் போனாங்க சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர், அழகா சொன்னீங்க. 10வது கொஸ்டின் என்னன்னா, இயேசுவை மறுத்த சீடர் யார்? இயேசுவை மறுத்த சீடர் வந்து பேதுரு தான்
ஓகே சிஸ்டர், 11வது கொஸ்டின் என்னன்னா, யூதாஸ் இயேசுவை வந்து பணத்துக்காக காட்டி கொடுத்தாரு. எவ்வளவு பணத்துக்காக காட்டி கொடுத்தாரு? 30 வெள்ளி காசுக்காக. சிஸ்டர் அழகா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டுருவா. மோசைக்கு வந்து 2 உடன்பிறப்புகள் இருந்தாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்றத சொல்லுங்க சிஸ்டர். அவங்க பெயர் வந்து மீரியாம், ஆறு. இந்த 2 பேருமே அவங்க சகோதரிகள். கொஸ்டினுக்குமே ரொம்பவே யோசிச்சு அழகா நீட்டா பதில் சொன்னீங்க சிஸ்டர். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் கேட்கணும், வித்தியாசமா நான் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் உங்களோட கொஸ்டினை நம்ம சிஸ்டர்கிட்ட கேட்கலாம். ஓகே, இந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி நீங்களும் என்னென்ன கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ, நீங்கள் முக்கியமான கொஸ்டின் கேள்விக்கு ஆன்சர் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சிஸ்டர் வந்து அந்த கேள்வியை எங்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ.